வணக்கம் மக்களே. என்ன சொல்கிறது, சிஎஸ்கே வந்து வெளியே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 தடவை தொடர்ந்து பிளே ஆஃப் போன ஒரு டீமு இப்போ 2024 25 26 வந்து பிளே ஆஃப் கூட உள்ளே போகாத அளவுக்கு இதாகிடுச்சு. இதுக்கு காரணம் பார்த்தா நிறையா காரணம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலை வந்து விளாடலை. தலை வந்து ஃபஸ்ட்டே அடிபட்டுருச்சு ப்ராக்டிஸ் அப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விளாடுவார் அப்படின்னு நினச்ச ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 2 வாரம் சொன்னாங்க, அப்புறம் வந்து விளாடுவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விளாடவும் முடியல. பிளேயர்லாம் உள்ளே இருக்காங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விளாட சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேட்ச்சு கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன இருக்க மாதிரி இவங்க ஜெயிச்சா இல்லை அவங்க ஜெயிச்சா உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி கடைசி நம்பிக்கையாக வந்து நம்ம ராஜஸ்தானில் விளையாடுறப்ப கூட உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். அது கூடயும் கொஞ்சம் மிகப்பெரிய தோல்வி ஆயிடுச்சு. இந்த தோல்விக்கு காரணம் வந்து என்னன்னு தெரியல. என்ன தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலை விளாடாமல் இருக்குது வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இந்த வட்டம் ஐபிஎல்ல தலை வரவே இல்லை. ப்ராக்டிஸ் மட்டும் வந்துட்டு போயிட்டாரு. ஆடியன்ஸ் அதனால் உட்காந்து வந்துடுவார் தலை அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா நேற்று மேட்ச்சு கூட சஞ்சு வந்து அடிப்பார் கொஞ்சம் மனசு ஆறுதலாக மட்டும் அவர் ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிட்டார். அதாவது சஞ்சுவை நம்பி மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ருத்ராஜ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம தான் விளாட்றாரு. சஞ்சுவை நம்பி விளாட்ற மாதிரி தான் மேட்ச் இருந்துச்சு. அவரும் அவுட் ஆனால் அப்படியே டீம் வரிசையாக இதாக ஆரம்பிச்சிச்சு. சொல்லிக்கிற அளவு பவுலர் இல்லைனாலும் டீம் வந்து எப்பயுமே தலை இருந்தால் ஓரளவுக்கு கொண்டு போவார். தலை இல்லாதனால நிறையா இது நடந்துருச்சு மக்களே. ஒன்றும் சொல்ல முடியல. நீ அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு தலை இந்த வருஷத்தோட முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் விளாட்றாருன்னா தெரியல. அதுவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு போச்சு. இனி வந்து குவாலிஃபை இருக்குது. இந்த வட்டமும் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க கொஞ்சம் வலுவாக இருக்காங்க. சரி அவ்வளோதான் மக்களே, நீ அடுத்து பார்ப்போம். தலைக்காக தான் தலை நீ அடுத்து விளாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ அவ்வளோதான் மக்களே, நன்றி வணக்கம்.